அதே மாதிரி நேற்று வந்து நம்ம போஸ்ட் டேப்பில் நேற்று கொடுத்த எண்ணையும் நான் இங்கே கொடுக்குறேன். நம்ம கண்டினியூட்டியில் ஏபி 60, ஏசியில் 21, பிசியில் 50 அப்படிங்கிறத நான் கொஞ்சம் 2:30 மணி போல் கணிப்பெடுத்தேன். ஆனால் வந்தது ரிசல்ட் பார்த்திங்கன்னா பிசியில் 0.5 வந்துருச்சு. ஜஸ்ட்டு கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆல் போர்டு சி போர்டில் பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் 0வும் 9 அப்படிங்கிற மாதிரி ஒரு கணிப்பாக 2 மணிக்கு மேலே எடுத்தது தான் இந்த பிசி 50ம் இந்த சி போர்டில் இருக்கிற 0.9. ஸோ நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 4005. நான் எடுத்த கணிப்பு 3259. இதான் என்னது எடுத்தது. இருந்தாலும் இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012லேருந்து 2026 வரைக்கும் இருக்கிற இந்த வருடங்கள் கேப்பில் இந்த 4005 அப்படிங்கும்போது நிறைய விதமான ரிசல்ட் அதில் இருக்குது. நிறைய ரிசல்ட் இருக்குது. அது எப்படின்னா 005 அப்படிங்கும்போது 001, 006, 00 அதான் 001 அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பேரில் நிறைய ரிசல்ட்டுகள் இருக்குது. ஸோ நம்ம அதை வச்சு எடுக்கிறதா இல்லை இப்படி எடுக்கிறதா அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். ஸோ இதுலேருந்து இன்றைக்கி என்ன மாதிரி கணிப்புகள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4Dயில் ஒரு கணிப்பு இருக்குது. பட் இருந்தாலும் 4Dயில் வந்து 2 செட்டு கணிப்பில் இருக்குது. இருந்தாலும் அதை வந்து அந்த 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்து தான் அதை வந்து இது பண்ண முடியும். ஏன் 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன உதாரணத்துக்கு நான் 1 2 3ன்னு எடுக்கிறேன்னு வச்சுங்களேன். அதாவது 0 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ஸிங் நான் எடுக்கிறேன் அப்படின்னா, இந்த 1 2 3 11 மணிக்கோ 12 மணிக்கோ 1 மணிக்கோ இந்த ஒரு 3 4 மணி நேரத்தில் வரக்கூடிய ட்ராவில் 1 2 3 அப்படிங்கிறது வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டாக வேறு எண்கள் தான் வரும். அது ரிசல்ட் சார்ட்டோ இல்லை மெஷின் சார்ட்டோ வச்சு தான் மாற்ற முடியும், அதை பார்க்க முடியும். ஸோ அதனால தான் இந்த வெயிட்டிங் டைம் வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இன்றைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். அதே மாதிரி திரும்பவும் இந்த மாதிரி கணிப்புகள் நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் மறக்காமல் நம்ம சேனலை மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகேவா? திரும்பவும் சொல்கிறேன், இந்த ஏபி ஏசி பிசி ஏபி ஏசி பிசி இது எல்லாத்துலேயுமே வந்து இந்த விஷயத்தை நான் இந்த மேலே டார்கெட் பண்ணுற மாதிரி இல்லை. இந்த விஷயத்தை அப்படியே எடுத்துருவோம் நம்மளை. ஓகே, இந்த ஏபிஎஸ்சி பிசியை தூக்கிடுவோம். ஏபிசி அப்படிங்கும்போது ஏபிசியில் ஒரு எண், 4Dயில் ஒரு எண். இதை தான் ஃபாலோ அப்பாக இன்னையிலேருந்து நம்ம கொண்டு வர போகிறோம். அதே மாதிரி ஆல் போர்டு காமனாக நம்ம கொடுத்துட்றோம், அதனால் ஆல் போர்டை எடுத்துடலான்ட்டு. ஸோ நம்ம வந்து இந்த மேலே கொடுக்கறது இந்த இதில் கெஸ்ஸிங்கில் நம்ம பார்க்குறது ஏபிசியில் 1 4Dயில் 1 சி போர்டில். இவ்வளோ தான் இன்றைக்கிலேருந்து நம்ம ஃபாலோ பண்ண போகிற விஷயங்கள் அப்படிங்கிறதையும் நான் இது மூலிமா சொல்லிக்கிறேன். இன்றைக்கி ஒரு கணிப்பில் பார்த்துருவோம். சரி, இப்போ ஒரு சின்ன விஷயம். இந்த விஷயத்தை நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன் இல்லை பண்ணலை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதியும் 14ஆம் தேதி 7ஆம் தேதி 14ஆம் தேதி இந்த 2 நாள் ரிசல்ட் இருக்குது. இதில் என்ன இருக்குது? 6438, இங்கே 5834. ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 438ங்கிற ரிசல்ட் அப்படியே பெரட்டி 834 அப்படி சொல்லிட்டு அடித்தாங்க. இங்கே 6க்கு 5ன்னு இறங்கிருச்சு. ஓகேவா? அப்படிங்கும்போது 6க்கு 5 அப்படின்னா அப்போ 5க்கு 4. சரி, இங்கே தான் 834 அப்படியே மாற்றி இப்படி அடிச்சிட்டாங்களே. அப்படிங்கும்போது நம்மளுக்கு இன்றைக்கி எப்படி வரலாம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. இன்றைக்கி எதை வச்சு எடுக்கிறது? பெண்டிங் நம்பர்ங்கிற வாய்ப்புலே இல்லை. பெண்டிங் நம்பரில் எவ்வளவோ எண்கள் வந்து பெண்டிங்கில் வராமல் இருக்குது, ஆனால் எதுவுமே இன்னும் வராமல் இருக்குது. அதெல்லாம் யார் நோட்டீஸ் பண்ணிங்களோ அவங்களாம் எஸ்ன்னு கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா யாரெல்லாம் இதில் பார்த்துருக்கீங்க, இந்த கெஸ்ஸிங்லலாம் எப்படிலாம் பேட்டர்னில் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்கீங்க. நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குமேன்ட்டு தான். சரி, இப்போ 438 பெரட்டி அப்படியே 834 அடித்தவங்க இந்த வாரத்தில் இன்றைக்கி இந்த 348 இப்படி ஃபாலோ பண்ணி வைப்பாங்களா அப்படிங்கிறது தெரியாது. இருந்தாலும் 348, அதாவது 4348 அப்படிங்கிறது ட்ரையல் நம்பர், ட்ரையல். ஓகேவா? அதாவது 6க்கு 5ன்னு 5க்கு 4 அந்த கண்டினியூட்டியில் வந்தால் வரலாம். மேபி ஒரு உதாரணத்துக்கு நம்மளுக்கு 4005 அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட்டு 4க்கு 4 வந்து 0க்கு 3 பவர், 0க்கு 4 பவர், 5க்கு 8 பவர் அப்படிங்கிற மாதிரி 43 48 அப்படிங்கிறது ட்ரையல் நம்பர். இன்னைக்குரிய ட்ரையல் 43 48. அவ்வளோதான். சரி, இப்போ போர்டில் வேறு என்ன மாதிரி வாய்ப்புகள் இருக்கலாம் பார்க்கலாம்.
சரி, இப்போ பொதுவாகவே இந்த பேட்டர்ன் மாறி இருக்குது அப்படின்னு சொன்னதில் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்படியே டைரெக்டாகவே எடுத்துக்கிறேன். இது ஏ போர்டு, சாரி இது ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டு அப்படின்னு எடுத்துக்கிறேன். 9க்கு 9, 9க்கு 8, 8க்கு 0 அப்படிங்கும்போது ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா 9 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணை எடுக்கிறேன். இங்கே 6560 அப்படிங்கும்போது 6க்கு 5, 6, 6, 5, 6, 0 அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னா 6. இதில் ஒரு பேட்டர்ன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டினியூட்டியில் பார்ப்போம். இங்கேருந்து பார்க்கணும். 3க்கு 7, 7க்கு 2, 3க்கு 7, 7க்கு 2, 2க்கு 6, 6க்கு 5, 5க்கு 6. ஸோ 7க்கு 2, 2க்கு 6ங்கிறது ஒரு பேர். 7க்கு 2 இந்த பாருங்களேன், இந்த 7, 2, 6 இது ஒரு பேர். 6 விட்டுட்டு 6, 5, 6, 0 அப்படிங்கும்போது 7க்கு 2, 2க்கு 6. ஸோ இந்த ஒரு இடத்துல என்ன இருக்குது, 7க்கு 2, 2க்கு 6, 6க்கு 5, 5க்கு 6, 6க்கு 0. அப்போ டேரெக்டாக நம்மளுக்கு 3 தான் வரணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பி போர்டில் 3 அப்படிங்கிறது ஒரு கணிப்பாக எடுக்கிறேன். சி போர்டில் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா 5215 அப்படின்னு இருக்குது. 5215 215 அப்படிங்கும்போது எனக்கு என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 வருது. ஸோ 938. நான் இங்கே எடுத்தது 348 அப்படிங்கும்போது இங்கே காமனாக இருக்கிறது 38. அப்போ நம்ம எடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 348 அப்படியே வருமாங்கிறது அது ட்ரையல் நம்பர் தான். இருந்தாலும் நம்ம போர்டில் ஏ போர்டில் 9, பி போர்டில் 3, சி போர்டில் 8ன்னு எடுக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை 389ன்னு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நான் நான் சொல்கிறது புரியுதான்னு தெரியல. 389 என்ன பண்ணுறேன்னா பி போர்டில் இருக்க இப்படி சொல்கிறேன். நான் எடுத்தது 938. அதாவது நான் இப்படி எடுத்திருக்கேன் 938 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பி போர்டில் இருக்க 3 வந்து ஏ போர்டாக எடுத்துக்கிறேன். அப்படியே மாற்றிக்கிறேன். முன்னாடி என்ன பண்ணோன்னா அப்படியே ஜிக்ஸாக்காக மாற்றிக்கல, அந்த மாதிரி பேட்டர்ன் நான் டேரெக்டாக எடுத்திருக்கேன். அதை அப்படியே மாற்றிக்கிறேன். இன்னொன்று என்னென்னா சி போர்டில் இருக்க 8 வந்து நான் பி போர்டில் 8ன்னு மாற்றிக்கிறேன். இங்கே ஏ போர்டில் இருக்க 9 நான் சி போர்டில் 9 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறேன். ஸோ நான் இதுலேருந்து எடுத்ததில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 389 பாக்ஸுன்னு பார்க்குறேன். அவ்வளோதான், 389 பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணை சிம்பிளாக முடிச்சிடறேன். அவ்வளோதான், சரியா? 005க்கு 005 ரிசல்ட்டு. 0க்கு 3, 0க்கு 8, 5க்கு 9. ஓகே, அதே மாதிரி இன்னொரு நம்பர் நான் எடுத்ததில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0க்கு 3, 0க்கு 4, 5க்கு 9, சாரி 5க்கு 8 அப்படின்ட்டுருக்கு. ஆனாலும் எனக்கு ஏன் நான் அதை ட்ரையல் நம்பர்னு சொல்கிறேன்னா போன இந்த ரிசல்ட் மாதிரியே இந்த தடவை அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான். ஏன்னா ஒரு தடவை அந்த ஃபார்மெட் வந்துருச்சா திரும்பி வராது. அதனால தான் அந்த நம்பர் நான் ட்ரையல் நம்பராக சொன்னேன். இந்த கணிப்புலேருந்து எனக்கு 389 அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைக்கிது. இது டேரெக்டாகவே பாக்ஸுங்கிறது இல்லை, டேரெக்டாகவே ஏ போர்டில் 3, சி போர்டில் பி போர்டில் 8, சி போர்டில் 9. ஸோ இப்படி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி இன்றைக்கி தெரியுது. சரியா? ஓகே, இப்போ இதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 389 இல்லாமல் 005 அப்படிங்கும்போது 005 பேரில் இங்கே ஏதாச்சும் இருக்கான்றது காமிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு காமிக்கிறது தான் இதை வந்து. ஆனால் இது கேரண்டியெல்லாம் சொல்ல முடியாது. 005 417 இருக்குது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 924 இருக்குது. அதே மாதிரி 005 அப்படிங்கும்போது 066. இங்கே பார்த்தீங்கன்னா 400 இருக்குது. 400ங்கும் போது 456 இருக்குது. 45 அப்போ 5க்குன்னா 7, 457 வருது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா 548 இருக்குது. அப்போ 54, 4க்கு 8னா 5க்கு 9, 549 வருது கிடைக்கிது. ஸோ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு 389 அப்படிங்கிறத வேறு மாற்றுக்கிறதே இல்லை. அவ்வளோதான். அதே மாதிரி இந்த இடத்துல எப்படி 49 அப்படின்னு மேட்ச் ஆகுதோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் 49 அப்படிங்கிறது மேட்ச் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசியில் 49 அப்படியே வருமாங்கிறதுலாம் சொல்ல முடியாது. ஸோ இன்னொரு விஷயம் 0, 8, 8, 4, 6, 6க்கு 4,
4க்கு 8, 8க்கு 0 அப்படின்னா 0க்கு 4. ஸோ நான் இதுபடி பிசியில் ஒரு செட்டு சும்மா எடுத்து காமிக்கிறேன். 0, 7, 8, 1, 1க்கு 8, 8க்கு 7, 7க்கு 0 அப்படிங்கும்போது 0க்கு 3. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா பிசி 34 அப்படிங்கிற ஒரு எண்ணோட முடிச்சுக்கிறேன். சரியா? பிசி 34 இவ்வளோ தான். இன்றைக்கி கணிப்பில் மொத்தம் நான் பார்க்குறது ஒரே ஒரு எண்ணு தான், 389. பிசியில் 34, ஆல்போலில் 3, 0. 3க்கு எப்போவுமே பவர் 0. 3ன்னு நம்ம ஒரு கணக்கு வந்துட்டாலே 0 அப்படிங்கிறத சேர்த்துக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 அல்லது 4 இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கி எடுக்கிற கணிப்பு. இவ்வளோ தான் விஷயம். அதே மாதிரி இன்றைக்கி 4Dயில் ஒரே ஒரு எண்ணு, ஏபிசியில் ஒரே ஒரு எண்ணு, சி போர்டில் ஒரே ஒரு எண்ணுங்கிறது அது 2 மணி ரிசல்ட்டை 2 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கக்கூடிய எல்லாத்தையும் பார்த்துட்டு 2 மணி 45 நிமிடங்களுக்குள்ளே 2:45 PM தான் அந்த போஸ்ட் நம்மளுக்கு வரும். அதனால் அது வரைக்கும் கொஞ்சம் தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத இதை மூலியமாக சொல்லிக்கிறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணி வச்சுங்க, லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. திரும்ப சொல்கிறேன், நம்ம திரும்ப சொல்கிறேன், எடுக்கிறதே ஒரே செட்டு தான். ஒரு நாளில் ஒரு 2 செட்டு எடுத்து பார்க்கும்போது அந்த 2 செட்லேயுமே நம்மளுக்கு சூட்டபிலிட்டியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை அப்படியே நிப்பாட்டிட்டு நம்ம டேரெக்டாக திருப்பி கம்பேக் ஒரே ஒரு செட்டில் தான் கண்டினியூ பண்ணுறோம். இன்றைக்கி எடுத்ததே ஒரே ஒரு செட்டு 389, பிசியில் 34ங்கிறதோட நம்ம கணிப்புகளை முடிச்சிட்டோம். வேறு ஒன்றும் இல்லை. அதை விட்டுட்டு இதில் அங்கே இருக்குது, இதில் எங்கே இருக்குதுன்னு சொல்லி ஒரு 10-15 செட்டை எடுத்து நானும் கன்ஃபியூஸ் ஆகி நீங்களும் கன்ஃபியூஸ் ஆனால் அது சரியான கணிப்புகளே கிடையாது. சிம்பிளாக ஒரே ஒரு செட்டோட முடிச்சுக்கிறது நல்லது. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்ததில் சந்திக்கிறேன். மறக்காமல் ஒரு 3 வேளை டெய்லியும் சொல்லிகிட்டு இருக்கேன், செய்வீங்களா? லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். அதே மாதிரி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா அந்த 2:30 மணிக்குரிய கணிப்புகள் வரும். ஆனாலும் ஒரு நாளும் ஒரு மாதிரி தான் இருக்கும். இவர் இப்படி தான் கொடுப்பாருன்னு நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிக்க வேண்டாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரே நாளில் ஒரே ஒரு செட்டில் மட்டும் முடித்தாலும் முடிப்பேன். அது அந்த நாட்களை பொறுத்து இருக்குது. அன்னைக்கு 1 மணி 2 மணி வரைக்கும் வரக்கூடிய ரிசல்ட்டுகளை பொறுத்து தான் அந்த கணிப்புகளை எடுக்க முடியும். இவ்வளோ தான் நம்ம கொடுக்குற விஷயங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்ததில் சந்திக்கிறேன். நன்றி.